இந்த பைக் இருக்குது, பார்ட்டி ஓட்டவே மாட்டான்டா. ஐயோ நான் சொல்ல, பார்ட்டி ஆண்ட எல்லாமே சீல் பிரிக்காத ஐட்டம் தான். இந்த பாரு, டிவி இருக்குது, ஓபன் பண்ணல. மிக்ஸி இருக்குது, ஓட்டல. டேப் ரெக்கார்ட் இருக்குது, ஆன் பண்ணல. இத பாரு, வைஃப் இருக்குது. இத பாருமா, இன்னும் 6 மாசத்துக்கு வாடகை கீடகைன்னு வாய திறந்த மாமா லோங் லோன் எடுத்துருவோம். அது லோ ஆங்கிள். அது நான் சொல்றேன். அது ஒண்ணு இல்லடி கண்ணா, வாடகை சாமர்த்தியமா கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு புறப்படுறீங்களா? அது பயம் இருக்கட்டும். இதெல்லாம் வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? நீ வாடா மச்சு. வீட்டுக்குள்ள ஆமா பூந்தா மாதிரி பூந்துட்டான்வா. வழிக்காத. அண்ணா ஒண்ணு கொடுங்க. நீங்கம்மா தேவி ஒண்ணு கொடுங்க. சாந்தி ஒண்ணு கொடுங்க. ஆனந்த் ஒண்ணு கொடுங்க. யோ கான்ட்ராக்டர், கோணகலத்து குப்புசாமி குடியா. என்ன கோணகலத்து குப்புசாமியா? யோ என்ன கிண்டலா? யோ பட்டணத்துல பேரை சொல்லித்தான் டிக்கெட் வாங்கணும்னு எனக்கு தெரியுமியா. குடியா டிக்கெட்ட. காலங்காத்தால உன்னோட பெரிய பேஜாரா போச்சு. இறங்கியா கீழே. கோணகலத்து குப்புசாமி குடியா. ஒரே ஒரு டிக்கெட்டியா? சொன்னா கேளுங்க. என்ன கண்ட இடத்துல இறக்கி விடுறீங்க? காட்ட புடிச்சு விட்டுருவேன். மூஞ்ச பாத்தியா? காட்ட புடிச்சு விட்டுருவேன். இறங்கியா? பட்டணத்துல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்க விவரமா நடந்துக்காங்கன்னு பார்த்தா விவரங்கிறதமா நடந்துக்கிறாங்களே. தம்பிகளா, கோணகலத்து குப்புசாமிங்கிறது எம்புட்டு பெரிய பேரு. அதுக்கு டிக்கெட்ட விஜுக்கு விஜுக்குன்னு கிழிச்சு கொடுக்காம வீட்டுன்னு இறக்கி விட்டு போயிட்டானே. நான் என்ன 4 இடம் போகாதாளா, இல்ல காசு பணம் இல்லாத வெங்கம் பயலா? நாள் பூரா வேலை செஞ்சாலும் இந்த ஆளுக்கு 300 ரூபாய் பணம் தேருமா? என்கிட்ட எவ்வளவு இருக்கு தெரியுமா? முன்னைக்கு பத்த மாதிரி 30,000 ரூபாய் வச்சிருக்கேன். 30,000மா? பல பழங்கள் இருக்கிற இந்த பையில வச்சா பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு மட்டமான இந்த மஞ்ச பையில வச்சிருக்கேன். மச்சி, சரியான ஊராண்டா. நீ பேச்சு கொடுத்துனேரு, நான் பின்னாடி போயிட்டு ஒரு அறுப்பு போட்டு வந்துடுறேன். பெருசு, உள்ளூர்காரங்க எல்லாம் வெறும் உதார் பாத்தீங்க. உன்ன மாதிரி வெளியூர்காரங்க தான் ரொம்ப வேறேன். ஆமா, என்ன பேர் சொன்ன? ஆசையா இருக்கா? கோணகலத்து குப்புசாமி. தமாசான பேருப்பா. நான் பிறக்கும் போது எங்க ஆத்தாளுக்கு கழுத்து சுளுக்கிக்கிச்சான். அதனால ஆசையா கோணகலத்து குப்புசாமின்னு பேரு வச்சு விட்டாங்க. நான் விவரமான ஆளு, என்ன யாரும் ஏமாத்த முடியாது. பெருசு, அந்த கான்ட்ராக்டர் டியூட்டிக்கு புச்சா இருப்பான். பின்னாடி ஒரு பஸ் வரும், பேரை சொல்லி கேளு, பெருசு பெருசா கொடுப்பான். நீ வாடா மச்சு, நம்ம போலாம். யோக்கியமான பசங்க, பார்த்து ஜாக்கிரதையா போங்கப்பா. சார் சார், யாருங்க வீட்டுல? சார், TN094544 உங்க வண்டி தானே? எஸ், நம்ம வண்டி தான். ஆனா விக்கிறதா இல்லையே. நாங்களும் வாங்க வரல, குடுக்க தான் வந்திருக்கோம். இந்த வீடுகார போட்டு செம்ம போல போலகிறானுங்கடா. பாவண்டா. சரியான தடவை. எவனோ டிக்கெட் வாங்கிட்டா மச்சி. எங்க தாத்தா. கிறிஸ்தவ பேரனுக்கு இந்து தாத்தாவா? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. இது பழைய சொந்தம்.
நாங்க வயித்துக்கு பயந்து மதம் மாறினோம். சர்ச்சில் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது. கோதுமைக்கும் மக்காச்சோளத்துக்கும் ஆசைப்பட்டு மதம் மாறின குடும்பம்னு எங்க மேல அவர் கோவப்பட்டாரு. அப்புறம் கோவப்பட்டது பாவம்னு புரிஞ்சுக்கிட்டு எங்களை தேடி வரும்போது இப்படி பணத்தை பறி கொடுத்துட்டு அந்த அதிர்ச்சியிலே இறந்துட்டார். இன்னைக்கு இவளுக்கு பேசின கல்யாணம் பேசினபடியே நிக்குது. கர்த்தர் ஜன்னலை எல்லாம் திறந்து விட்டுட்டு கதவை மட்டும் மூடிட்டாரு. வெளிச்சம் வெளியே போக முடியல, இருட்டுன்னு உள்ள இருக்கவும் முடியல. உலகத்துல தைரியம் சொல்றதுக்கு 1000 கடவுள் இருக்கு. ஆனா உதவி செய்த ஒரு மனுஷனும் இல்ல. சர்ச்சுக்கு சொந்தமான வீடு, ஃபாதர் தயவுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பழகி போச்சு. 10 வருஷமா படுக்கையில கிடக்குற புருஷன், படிக்க வேண்டிய வயசுல வேலைக்கு போற பையன், கஷ்டப்பட்டு பழகி போச்சு. என் கூட பிறந்த பாவம் இவ்வளவு நினைச்சாதான். கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், வர்றோம். எல்லாத்துக்கும் நாம தான் காரணம். நாம கொல்ல மட்டும் அடிக்கல, கொலைங்க செஞ்சிருக்கோம். பணம் தின்ன அருவருப்பு மனசை உறுத்துதுரா. மருந்து போட்டுக்கலாம். ஆஃபா ஃபுல்லா சொல்லு. இது போதையில திற வேதனை இல்ல, பொறுப்பா ஏதாவது செய்யணும். பொறுப்பாவா? என்னடா? மத வேறுபாடு இல்லாம மனசாட்சியோட வளர்ச்சி 60 வயசு வரைக்கும் ஆசையோட சேர்த்து வச்ச பணம் இப்படி ஒண்ணுத்துக்கு உதாம தண்ணி அடிச்சும் தம் அடிச்சும் தீர்த்துட்டோம். கல்யாணம் நின்னு போன தங்கச்சி, கைகால் வழங்காத புருஷன், பட்டையில வேலை செய்யற பையன், அந்த குடும்பத்தை பார்த்தா பாவமா தெரியல உனக்கு? தெரியுது. தெரியுது இல்ல? அதுக்காக திருநது நாம தான் ஒத்துக்க முடியுமா? காசு தொலைஞ்சது, கிழவன் செத்தது, கல்யாணம் நின்னது ஏன்? நாம பிக் பாக்கெட்டா டுபாக்கூரா சுத்திட்டு இருக்கிறது எல்லாமே கடவுள் இருந்த எழுத்து. மனுஷன் நினைச்சு மாத்த முடியாது. எழுத்து அது இது நீ என்ன சமாதானம் சொன்னாலும் அவங்க கஷ்டத்துக்கு நம்ம தானே காரணம். திருநன்னு ஒத்துக்கிட்டா கோர்ட்டு ஜெயிலு, அது நமக்கு புதுசு இல்ல. ஆனா திருந்தனா குடும்பம், பாசம், குழந்தை, பந்தம் எல்லாம் நமக்கு புதுசுரா. செஞ்சத பாவம் ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணு கல்யாணத்தை செஞ்சு வைப்போம். பாவம் புண்ணியம் பாக்குறதே நம்ம தொழில பாவம்டா. திருடுறப்ப மாட்டுறத விட திருப்பி கொடுக்கறப்ப மாட்டுறவன் தான்டா அதிகம். வேண்டாம்டா. வேணும், மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல. மன நிம்மதிக்காக அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். செய்யறோம். நான் டெய்ஸிக்கு அண்ணன் மாதிரி கல்யாணத்துக்கு பணம் கொண்டு வந்து அவங்க தாத்தா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். தம்பி, காசு பணம்னு கர்த்தர் கிருபையில கடைசி வரைக்கும் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் குறைச்சே இல்ல. நகரட்டு கல்யாணங்கிறது 4 பேர் பாக்குறதுக்கு தானே. வாழ வர்ற பொண்ணுக்கே நாங்க இவ்வளவு நகரட்டு போடுறோம். பிறந்த வீட்டு சீதனம்னு ஒண்ணும் போடலன்னா அக்கம் பக்கம் கேவலமா பேசும். சொன்னபடி சீர் செஞ்சா இந்த கல்யாணம் நடக்கும். இல்ல எங்களை மன்னிச்சிருங்க தம்பி. வாடா டேய், வாடா. வர்றேங்க. இப்ப என்னடா பண்றது? நில்லுடா. டொடடொடாய், டொடடொடாய். ஹாய். இன்னா டகுலா பேசிக்கின அந்த டானா தலையன் வரதட்சணை அது இதுங்கிறா. இன்னா தெனாட்ரா அவனுக்கு தல்லா தெரியாம பேசின போறானே. அதான் டென்ஷன் ஆயிட்டேன். தபார் கப்புன்னு அடிச்சுக்கினேன். அவன் நகையை வச்சு அவனுக்கு சீர் செஞ்சிடறான் பாரு. நம்ம சூடு கைடா நீ.
மாப்பிள்ளைக்கு செட்டில் பண்ண பணம்லாம் ரெடி பண்ணியாச்சு, பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை சர்ச்சில் ஜாம் ஜாம்னு கல்யாணம். ஏங்க என்ன பாட்டுங்க அது? கல்யாண பாட்டு வாசிக்கிறாங்க. டேய் டேய் நில்லுடா. டேய் நில்லுடா, ஓடாத. ஐயோ. வணக்கங்க. வணக்கம். அடிபட்டாதான் ஆண்டவன் ஞாபகம் வரும். கர்த்தருக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? உதவி செய்ய வந்த தாத்தா பணத்தை பறி கொடுத்துட்டு உசுர விட்டுட்டாரு. விபத்துன்னு நினைச்சு நாங்களும் மறந்துட்டோம். அன்னஸ்தானத்துல நீங்க வந்தீங்க, பரம்பரையா எங்க வீட்டுல இருந்த நகை பறி போயிடுச்சு. இதுக்கு மேலே இந்த பொண்ணை கட்டி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக எங்களுக்கு விருப்பம் இல்ல, மன்னிச்சிருங்க. வேற இடம் பாத்துங்க, நாங்க வர்றோம். ஏய், நீ டென்ஷன் ஆகி என்ன நடக்க போகுது? எல்லாம் விதிடா. அந்த பொண்ணு தலையில என்ன எழுதிருக்கிறானோ அப்படிதான் நடக்கும். விடு. நிறுத்துடா. பொண்ணு என்ன போகட்டும்னு விட்டுறலாம். பாவண்டா. ஆண்டவன் எழுத்தா இருந்தாலும் அடிச்சு திருத்தலாம், தப்பு இல்ல. இப்ப என்னன்ற? அந்த மாப்பிள பேமானிய புடிச்சு மூஞ்சில 4 கோடு கீச்சு கட்டி வச்சலாங்கறியா? ஆமா, மாட்டோம்.